கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். ஆமென். இந்த புதிய காலகட்டத்திலே நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் புதிய வருஷத்தில் தான் இருக்கிறோம், முதல் மாதத்தில் தான் இருக்கிறோம். இந்த புதிய காலகட்டத்தில் தேவனுடைய திட்டத்திலும் அவருடைய நோக்கத்திலும் நம்ம இசைந்து விட வேண்டும். We must align ourselves with God's plan and purpose in our lives. Amen. இந்த வருஷத்திலே ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே அநேக சவால்களை நாம் கடந்து போக வேண்டும். அநேக இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெயமாய் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வல்லமையான சத்தியத்தை உங்களுடைய உள்ளத்திலே வைக்க ஆவியானவர் ஏற்கனவே நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு புதிய ஆரம்பம் செய்யும் போதும் அநேக தடைகள் கண்டிப்பாய் வரும். With every new journey there will be many obstacles to overcome. ஒவ்வொரு புதிய பிரயாணத்திலும் அநேக தடைகள் வரதான் செய்யும். ஆனால் தடைகளை கண்டு விலகி ஓடுகிறவர்கள் அல்ல, தடைகளை சந்திக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு விதமான கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஆப்டிமிஸ்ட். ஆப்டிமிஸ்ட்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதும் நல்லாவே நடக்கும், நல்லதே நடக்கும் நினைக்கிறவர்கள் ஆப்டிமிஸ்ட். பெசிமிஸ்ட்னு இன்னொரு குரூப் இருக்கு. அவர்கள் எப்போதும் எனக்கு கெட்டதான் நடக்கும், நல்லது வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று யோசிக்கிறவர்கள். நம்முடைய சமுதாயத்தில் இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய பங்கும் இருக்கிறது. ஆப்டிமிஸ்ட்னா யாரு? நல்லதே நடக்கும் நினைக்கிறவங்க. பெசிமிஸ்ட் கெட்டதே நடக்கும் நினைக்கிறவங்க. இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய பங்கும் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய உலகத்தில் இருக்கிறது. நல்லதே நடக்கணும்னு நினைச்சவங்க தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சவங்க. கெட்டது நடக்கும் அப்படின்னு நினைச்சவங்க தான் பாராஷூட்டை கண்டுபிடிச்சவங்க. இப்போ ரெண்டு பேருடைய பங்கு உலகத்தில் இருக்கிறது. நம்முடைய புதிய ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் நல்லது நடக்குமோ கெட்டது நடக்குமோ நினைக்கிறவர்கள் அல்ல, நாம் ஆண்டவரை விசுவாசித்து நம்பி நடக்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாக ஒரே தலைப்பின் கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயத்திற்காக கடந்து செல்லுதல், கிராசிங் ஃபார் கான்குவெஸ்ட். ஜெயத்திற்காக கடந்து செல்லுதல். அவன் இதே தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய திருவுக்குள் வசனத்தை எடுத்து வாசிங்கள். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற, யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து, முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும், கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும், பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே, துரத்தி விட்டவர்கள் இவர்களே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் கரை புரண்டு போகிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் நீங்க பாருங்க, யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதம். நாம் இருக்கிறது முதல் மாதம். இது என்ன மாதம்? யோர்தான் கரை புரண்டு போகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. நீங்கள் சரியாக ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்றால், இந்த செய்தியை நாம் ஆரம்பிக்கும் போது 2 வாரத்துக்கு முன்னே 5 குறிப்புகளோடு கூட நாம் ஆரம்பித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதலாவது ஆபத்தான பாதை, பெரிலஸ் பாசேஜ். 2வது நெருக்கடியான காலம், பிரஸ்ஸிங் பீரியட். 3வது பிரச்சனையான அழுத்தம், ப்ராப்ளமேட்டிக் பிரஷர். 4வது வல்லமையான பின்தொடர்தல், பவர்ஃபுல் பர்சியூட். 5வது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், ப்ராமிஸ்ட் பொசஷன்.
கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலே முதல் 2 குறிப்புகளை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது குறிப்பை நாம் தியானிக்க வேண்டும். பிரச்சனையான அழுத்தம், ப்ராப்ளமேட்டிக் பிரஷர். அழுத்தத்தின் காலம் வேற, நாம் சந்திக்கிற அழுத்தம் வேற. 2வது குறிப்பிலே அழுத்தத்தின் காலத்தை குறித்து தியானித்தோம். முதல் மாதத்திலே இன்றைக்கு நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், அந்த அழுத்தம் எப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த அழுத்தம், அந்த பிரச்சனை எப்படிப்பட்டது? திறவுகோல் வசனத்திலே 1 நாளாகமம் 12:15 யோர்தான் கரை புரண்டு போகிற அந்த அழுத்தம் எப்படிப்பட்டது? யோர்தான் கரை புரண்டு போகிற அந்த காலகட்டம் ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம், ஒரு பத்திரமான காலகட்டம் அல்ல. கடக்க கூடாத, மனித ரீதியிலே சிந்திக்கும் போது கடக்க கூடாத ஒரு காலகட்டம் தான் யோர்தான் கரை புரண்டு போகிறது என்று சொல்லும்போது அச்சுறுத்தல் அதிகமாக மாறுகிறது. எக்ஸாஜரேட்டட் த்ரெட்ஸ், அந்த பயமுறுத்துதல் ஒரு அதிகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, உள்ளாக ஒரு இனம் புரியாத ஒரு பயம், அது மாத்திரமல்ல ஒரு ஆபத்து, ஒரு சாதகமற்ற சூழ்நிலை, சாத்தியமே இல்லாத ஒரு காலம், சாத்தியமே இம்பாசிபிள் சிச்சுவேஷன். அருமையான சகோதரனே சகோதரியே, கரை புரண்டு ஓடுகிற ஒரு யோர்தானுக்கு முன்பாக நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். இந்த ஒரு சத்தியத்தை குறித்து ஆழமாய் நாம் சிந்திக்க கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட பிரச்சனை? ஒருவேளை தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், உறவு பிரச்சனையா இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை சந்திக்க கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கடக்க மாத்திரமல்ல, ஜெயமாய் வெளியே வர கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Not only to cross but also to conquer. வெறும் கடந்து போவதற்காக அல்ல, ஜெயித்து வெளியே வரும்படியாக. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, சில சமயத்தில் நம்முடைய சூழ்நிலைகள், அந்த பிரச்சனையின் அழுத்தம் நம்ம அப்படியே கீழே தள்ளும் போது மறுபடியுமா எந்திரிக்க முடியுமா என்ற ஒரு சூழ்நிலை, மறுபடியுமா இயற்கையாக ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா, இனியும் வாழ்வதற்கு சாத்தியம் இருக்கிறதா, இனிமேலும் இந்த வேலையை செய்ய முடியுமா, இனிமேலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமா, இனிமேலும் இந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியுமா? ஆவியானவர் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. அநேக கேள்விகளை நமக்குள்ள எழுப்புகிறதான பிரச்சனையான ஒரு அழுத்தம், நம்மை சோர்வுற பண்ணுகிற பிரச்சனையான அழுத்தம், நம்மை பலவீனப்படுத்துகிற பிரச்சனையான ஒரு அழுத்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தாவீதும் அந்த யுத்த மனுஷர்களும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை அவர்கள் கடந்தார்கள். அப்படி என்றால் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க நாம் பிரச்சனையான அழுத்தத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும். சந்திப்பது மாத்திரமல்ல, அதை மேற்கொள்ள வேண்டும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்னு சொல்லும்போது நமக்கு வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகளையும் குறிக்கிறது. இந்த வருஷம் ஒருவேளை அநேக எதிர்ப்புகளை சந்திக்க நேரும், உள்ளேயும் சரி வெளியும் சரி, நம்முடைய சொந்த குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்மோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை கடக்க பண்ணி ஜெயமாய் வெளியே வர செய்கிறவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். கரை புரண்டு வருகிற யோர்தான் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும். சில காலகட்டத்தில் அந்த யோர்தான் அமைதலாயிரும்.
அந்த யோர்தான் தண்ணீர் அமைதலாயிரும். ஒரு சில காலத்திலே அது கரை புரண்டு போகும். அப்ப கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆனா நம்முடைய விசுவாசத்துக்கு எந்த காலமுமே இல்லை. Amen. Overflowing Jordan is seasonal, but our faith is not seasonal. எந்த காலகட்டத்திலும் ஒரே விசுவாசம் தான். யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் சரி, யோர்தான் அமைதலா ஓடினாலும் சரி, நம்முடைய விசுவாசம் மாறாது. ஹல்லேலூயா. அமைதலா இருக்கிறதுக்கும் யோர்தான் அமைதலா ஓடினாலும் அதே விசுவாசம் தான். யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் அதே விசுவாசம் தான். யோசிச்சு பாருங்க, யுத்த மனுஷர்கள் யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது ஒரு சாதகமான சூழ்நிலை வரைக்கும் காத்திருந்தா அற்புதத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. யோர்தான் அமைதலாகட்டும் அப்படின்னு அவங்க காத்திருந்தா ஒரு ஜெயத்தை அவர்கள் எடுத்திருக்க முடியாது. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் கடந்து போன காலகட்டம் எப்படிப்பட்டது, அந்த அழுத்தமான பிரச்சனை எப்படிப்பட்டது, ஆபத்தான ஒரு சூழ்நிலை, வசதியான சூழ்நிலை அல்ல, சாதகமான சூழ்நிலை அல்ல. பொதுவா ஆண்டவர் நம்மை பார்த்து முன்னேறி செல்லு மகனே செல்லு மகளேன்னு சொல்லும் போது யோர்தான அமைதல் படுத்திட்டு நீ போன்னு சொல்றவர் அல்ல. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் யோர்தான் அமைதல் படுத்திட்டு அந்த ஜனங்களை கடக்க பண்ணியிருக்கலாம்ல. அப்படி கடக்க பண்ணா நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம், ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஏன்? கடக்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணிட்டாராம், யோர்தானை அமைதலாக்கிட்டார். ஆனா ஆண்டு நீ சொல்றார், மகனே மகளே அதை மாத்திரம் என்னிடத்துல எதிர்பார்க்காத. அமைதல் படுத்திட்டு நான் உன்னை கடக்க செய்கிறவர் அல்ல. யோர்தான் கரை புரண்டு ஓடும் போது நான் உன்னோடு கூட இருந்து யோர்தானை கடக்க பண்ணுகிற கர்த்தர் நான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை நாம் விசுவாசத்தில் கடக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆபத்தை விடுதலையாக மாற்றுகிறார். When you cross your Jordan with faith, God turns your danger into deliverance. என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்திலே தீர்மானம் எடுத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறும் போது உங்கள் ஆபத்தான சூழ்நிலைகள் அற்புதமான விடுதலைகளாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்த 2026 ஆண்டு ஒரு பயமில்லாத ஆண்டு அல்ல, ஆனா விசுவாசம் நிறைந்த ஆண்டாயிருக்கும். Not a fear-free year, but a faith-filled year. எத்தனை பேருக்கு விளங்குது? This year will not be fear-free, but faith-filled. பயமற்ற ஆண்டு அல்ல, விசுவாசம் நிறைந்த ஆண்டு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, இந்த ஆண்டிலே எப்படிதான் யோர்தான் கரை புரண்டு வந்தாலும், உங்களுடைய பிரச்சனை உங்களை மேற்கொள்ள வந்தாலும், நீங்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கரேஜஸ். கரேஜ் என்ன தெரியுமா? தைரியம் என்ன தெரியுமா? பயத்தின் மத்தியிலும் நான் முன்னேறுவேன்னு சொல்ல பாருங்க, அந்த விசுவாசம் தாங்க தைரியம். பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒரு நாளும் ஒருவரும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் தான் தைரியம். Courage is faith moving forward despite fears. யோசிச்சு பாருங்க, இன்னொரு சூழ்நிலை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை அவர்கள் கடக்க வேண்டியது இருந்தது. அந்த சூழ்நிலையில கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். நீங்க கவனிக்கணும். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நடந்த சம்பவம் வேற. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்த ஒரு சூழ்நிலை வேற. ஆமென். அப்ப யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க வேணும்.
அவர்கள் யோர்தானுக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்பாக வனாந்திரம். யோர்தானை கடந்து போனால் எரிகோ, அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். அவளுக்கு முன்பாக ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதத்துக்கும் வனாந்தரத்துக்கும் நடுவே யோர்தான் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஜெயத்தை வைத்திருக்கிறார். இதுக்கு ரெண்டுக்கு இடையே யாராவது கர்த்தருடைய பிள்ளை இல்லை வேண்டாம், என்னாலலாம் யோர்தானை கடக்க முடியாது, எனக்கு வேண்டாம், நான் திரும்பி போயிடுறேன்னா, திரும்பி எங்க போகணும்னா வனாந்தரத்துக்கு தான் போகணும். எத்தனை பேருக்கு விளங்குது? திரும்பி போனா சத்தமா சொல்லுங்க, பின்வாங்கி போனா வனாந்தரம். ஆனா விசுவாசத்தில் முன்னேறினா எரிகோ, அதுக்கு பிறகு கானான் தேசம். ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். யோசுவாவோடு பேசி, யோசுவாவே இந்த வார்த்தைகளை நீ என் ஜனத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யோசுவா இடத்துல சொல்லி பேச சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. இதோ இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய, நல்ல கவனிங்க, இதோனா கவனித்து பார் என்று அர்த்தம். கவனித்து பார் என்று அர்த்தம். பிகோல்ட் இங்கிலீஷ்ல, தமிழ்ல இதோன்னு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதோ சகல பூமிக்கும், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்டதுங்க? சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இவருடைய, இதை நம்ம வேற விதத்தில் வாசிக்கணும்னா சர்வ பூமிக்கும், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய பிரசனம்னு அர்த்தம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி, அப்படிதானே இருக்கு. அப்ப எப்படி வாசிக்கணும்னா சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய பிரசனம் உங்களுக்கு முன்னே. யாருக்கு முன்னே? யாருக்கு முன்னே? யாருக்கு முன்னே? இங்க தான் தப்பு பண்றோம். எனக்கு முன்னே, உங்களுக்கு முன்னே. வேதத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல்னு வாசிக்கூடாது, எனக்கு முன்னே. சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கிற அவருடைய பிரசனம் எனக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. தமிழ் வேதாகமத்தில் யோர்தானிலேன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பாருங்க, இன்டு ஜார்டன் இருக்கும். யோர்தானுக்குள்ளே பிரவேசிக்கிறது. மட்டும் வாசிங்க. இதோ இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி, தேவ பிரசனம் உங்களுக்கு முன்னே, உங்களுக்கு முன்னே யோர்தானிற்குள்ளாய் போகிறது. யோர்தானுக்குள்ளாக போகிறது. யோர்தானிலேன்னு தமிழ்ல வேதத்தில் இருக்கு இல்லையா, யோர்தானுக்குள்ளாக. அப்படின்னா ஆண்டு என்ன திரும்ப சொல்றாரு, மகனே மகளே, இந்த ஆண்டிலே உங்களுக்கு முன்பாக கரை புரண்டு போகிற யோர்தான் இருக்கிறது. நீங்கள் அந்த யோர்தானுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்னே, நான் உங்களுக்கு முன்னே அந்த யோர்தானுக்குள் நான் பிரவேசிப்பேன். என்னுடைய பிரசனம் பிரவேசிக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால தான் சொல்றேன், யோர்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரை புரண்டு ஓடுகிறது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்குள்ளே பிரவேசிப்பதற்குள்ளாக, உங்களுக்கு முன்னாக என்னுடைய பிரசனம் அந்த யோர்தானுக்குள்ளே போகும். யோர்தானுக்குள்ளே போகும். வேதம் என்ன திரும்ப சொல்லுது? ஆசாரியுடைய கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2 பிளந்துச்சான். அப்படி வாசிக்கிறோம் வசனத்தில். ஆனா நடந்தது அப்படி அல்ல. ஆசாரியுடைய கால் பட்ட உடனே யோர்தான் பிளந்தது மாதிரி இருக்கு வசனம், அப்படிதானே?
ஆனால் அப்படி இல்லை. ஆசாருடைய கால் பட்ட மாத்திரத்தில் அல்ல, தேவ பிரசனம் அந்த ஆசாரியர்களுக்கு முன்னே யோர்தானுக்குள்ளே போனபடினாலே அந்த யோர்தான் 2 பிளந்தது. ஆசாருடைய கால்கள் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கால்கள் அந்த யோர்தானை தொட்டபடினாலே யோர்தான் 2 பிளந்துச்சு. நீ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உங்களுக்கு முன்பாக இருக்கிறது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தான். ஆனா என்னுடைய கால்கள் அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை தொடும். உங்களுடைய கால்கள் தொடுவதற்கு முன்பாக என்னுடைய கால்கள் தொடும். ஆமென். தேவனுடைய கால்கள் அந்த யோர்தானை தொடும்போது, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய யோர்தானுக்குள்ளே கடந்து போகும்போது யோர்தான் தன்னுடைய பலனை இழந்து விடுகிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, தாவீதோடு கூட இந்த யுத்த மனுஷர்கள் அந்த யோர்தானை கடக்கும் போது யோர்தான் அப்படியே மேலே வரைக்கும் எழும்பி கரை புரண்டு ஓடுகிறது. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. இது எதை குறிக்கிறது என்றால், இயற்கையாய் வருகிற தடைகளை குறிக்கிறது. இயற்கையாய் வருகிற எதிர்ப்பு மாத்திரம் அல்ல, இயற்கையாய் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், the force of nature that could have discouraged them from crossing. அந்த இயற்கையான வல்லமை கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அந்த மக்களை சோர்வுற பண்ணியிருக்கணும். ஏன்னா அழுத்தம், அவ்வளவு அழுத்தம். ஆனாலும் அதை பார்த்து இந்த யுத்த மனுஷர்கள் பின்வாங்கவில்லை, அவர்கள் முன்னே செல்கிறார்கள். ஹல்லேலூயா. காரணம் அவங்களுக்கு தெரியும், இதற்கு பிறகு கர்த்தர் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட கரை புரண்டு ஓடுகிற தண்ணீரை நாம் சந்திக்க வேண்டும். பிரச்சனையின் அழுத்தம் வரதான் செய்யும், ஆனால் நாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. சவால்கள் நம்மளால சந்திக்க முடியுமான்னு சொல்லி பெரிய சவால்களை நாம் சந்திக்க நேரும். பிரச்சனைகளால் மூழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரும். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைவெளியில் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த பிரச்சனையான அழுத்தத்தை நான் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதுக்கு காரணம் உங்களை அழிக்கும்படியாக அல்ல, உங்களை உருவாக்கும்படியாக. Not to destroy you but to develop you. உங்களை உடைக்கும்படியாக அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. Not to break you but to bless you. ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கேயுமே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா தரல. ஏதாவது ஒரு வசனம் காமிக்க முடியுமா? என் மகனே, உனக்கு பிரச்சனையே இருக்காது. காமிங்க பார்க்க ஒரு வசனம். Bible does not promise problem free life, pressure free life. அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வேதாகம் எங்கேயுமே வாக்குத்தத்தம் பண்ணல. அழுத்தத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையான அழுத்தம் அதோடைய தன்மை என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளமேட்டிக் பிரஷர்? அழுத்தம் என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே பலவிதமான அழுத்தத்தை நாம் சந்திக்கிறோம். சில அழுத்தம் உள்ளான அழுத்தம், சில சமயத்தில் பயம் வருகிறது, சந்தேகம் வருகிறது, மனதில் குழப்பம் வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது. இதெல்லாம் உள்ளான அழுத்தம். சில சமயத்தில் வெளிப்பிரகாரமான அழுத்தம், சூழ்நிலை மூலமாக, மற்றவர்கள் மூலமாக, சொந்த குடும்பத்தின் மூலமாக, பாதகமான சூழ்நிலை மூலமாக பலவிதமான அழுத்தம் நம்ம மோதி அடிக்கலாம். ஆனால் நம்முடைய திருவுக்குள் வசனத்திலே 1 நாளாகமம் 12:15 இந்த யுத்த மனுஷர்கள் உள்ளான அழுத்தத்தையும் சந்தித்தார்கள், புறம்பான அழுத்தத்தையும் சந்தித்தார்கள். ஆனால் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. அந்த நாட்களில் in ancient times, முற்காலத்தில் யோர்தான் என்று சொல்லும்போது அது ஒரு பறந்து விரிந்த ஒரு ஆறு அல்ல, ரொம்ப குறுகலான ஆறு.
ரொம்ப அமைதலாக ஓடுகிற ஒரு நதி தாங்க யோர்தான் நதி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2015ஆம் ஆண்டு அடியானோட மனைவியை நாங்கள் இஸ்ரவேல் போன போது அந்த யோர்தானுக்கு முன்னால் போய் நின்று அதை பார்த்தபோது இந்த யோர்தானா கரை புரண்டு ஓடி இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணிட்டு. ஏன்னா அது ஒரு குறுகலான ஆறாக இருக்குது, ரொம்ப அமைதலாக ஓடுகிற ஒரு ஆறாக இருக்குது. ஆனால் வருஷத்திலே ஒரு காலகட்டத்திலே, குறிப்பாக இளவேனி காலத்திலே, ஸ்ப்ரிங் டைம், இளவேனி காலத்திலே அந்த யோர்தான் ஒவ்வொரு வருஷமும் கரை புரண்டு ஓடுமா, கரை புரண்டு ஓடுமா. யோசித்து பாருங்கள், இந்த யுத்த மனிதர்கள் கடக்கக்கூடிய அந்த காலத்தை கர்த்தர் எப்படி நிர்ணயித்தார் என்றால், கரை புரண்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். This was a time God called those men to cross over. கரை புரண்டு ஓடுகிற அந்த சூழ்நிலையை தான் இந்த யுத்த மனுஷர்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்கு தெரியுமா? நல்ல யோசிங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவதற்கு முன்பாக ஒரு பயங்கரமான அழுத்தத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதற்கு பிறகு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது, இதற்கு பிறகு ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? இந்த பிரச்சனையான அழுத்தம் நம்ம நிறுத்தக்கூடாது, உந்தி தள்ளணும், முன்னால தள்ளணும். This problematic pressure did not stop them, propelled them. இந்த மனுஷர்களை இந்த பிரச்சனையான அழுத்தம் நிறுத்தவில்லை, உந்தி தள்ளிற்று. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் இவர்களை மூழ்கி இருக்கணும், மூழ்க அடிச்சிருக்கணும். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அதை கடந்து அவர்கள் பள்ளத்தாக்கில் உள்ள சத்துருக்களை துரத்தி விட்டார்களாம், துரத்தி விட்டார்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அழுத்தம் எப்படிப்பட்ட அழுத்தமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை எந்த அழுத்தமும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இயற்கையா நீங்க விளங்கும்படியா சொல்றேன். நம்முடைய பூமி இருக்கு இல்லையா, நம்மளோட பூமி கீழே பயங்கரமான உஷ்ணமும் அழுத்தமும் இருக்கிறது. அந்த பயங்கரமான உஷ்ணம் அழுத்தத்தின் மூலமாக தான் விலையேறப்பெற்ற கற்கள் உருவாகிறது, டைமண்ட்ஸ். யோசிச்சு பார்க்க முடியுமா? வைரம், வைரம் எப்படிங்க உண்டாகிறது? வைரம் எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த வைரம் எப்படி உருவாகிறது என்றால், பூமி கீழே பயங்கரமான உஷ்ணத்திலும் பயங்கரமான அழுத்தத்திலும் உருவாக்கப்படுகிறதா இந்த விலையேறப்பெற்ற வைரம். வைரம் வேற ஒன்று இல்லைங்க, கரிப்பொருள், கார்பன். அந்த கரிப்பொருள் பயங்கரமான உஷ்ணத்திலும் அழுத்தத்திலும் போகும்போது அது விலையேறப்பெற்ற கற்களாக மாறுகிறது. ஆமென். நீங்க சிந்தித்து பார்க்கும்படியா பேசுறேன். அழுத்தம் இல்லாவிட்டால் அது பிரஷஸா மாற முடியாது, விலை உயர்ந்ததா மாறவே முடியாது, விலையேறப்பெற்றதா மாற முடியாது. அழுத்தம் இல்லைன்னா சாதாரணவளா இருக்கணும். உங்களுக்கு எத்தனை பேர், பாஸ்டர் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையில் அழுத்தமே வரக்கூடாது பாஸ்டர்னா சாதாரணமெல்லாம் இருந்துட்டு போயிட வேண்டியது தான். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அழுத்தம் வேணும், அழுத்தம் வேணும்? அழுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் வருகிறதோ அவ்வளவுக்கு அளவு நம்ம விலையேற பெற்றவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற அழுத்தம்னா நம்முடைய சாதாரண விசுவாசத்தை ஜெயிக்கிற விசுவாசமாய் மாற்றுகிறது. The pressure that God allows in our lives turns our ordinary faith into conquering faith. அழுத்தம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசேஷித்தவர்களாய் மாற முடியாது. எத்தனை பேர் வைரமா மாறணும்? வைரமா மாறணுமா? விலையேற பெற்றவர்களா மாறணுமா? என்ன வேணும்? அழுத்தம் வேணும். வாழ்க்கையில் அழுத்தம். கிரேட் மூவ்ஸ் ஆஃப் காட் ஆர் யூசுவலி preceded by great test of faith என்று சொல்வார்கள்.
எவ்வளவுக்கு அளவு நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அளவு தேவனுடைய அசைவாடுதலை, தேவனுடைய வல்லமையை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆமென். சில சமயத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனையான அழுத்தம் தாங்க முடியாத ஒரு அழுத்தமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த அழுத்தத்தை அனுமதிக்கிற நோக்கம் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, நம்மை உருவாக்கும்படியாக, கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற மகிமையான அற்புதமான அழகான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதா இந்த பிரச்சனையான அழுத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நான் சொன்னேன், அந்த அழுத்தம் தான் வைரத்தை உருவாக்குது. அந்த அழுத்தம் தான் வைரத்தை உருவாக்குது. ஆனால் அந்த அழுத்தத்துக்குள்ளே, அந்த உஷ்ணத்துக்குள்ளே நாம் போக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தியான வேளையில் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் பயங்கரமான அழுத்தத்துக்குள்ளே போனவர்கள் அழுத்தத்தின் மத்தியிலே நாங்கள் பின்வாங்குவதில்லை, சோர்ந்து போகுவதில்லை, முன்னேறி செல்வோம் என்று சொன்ன ஒரு அற்புதமான வேதத்திலிருந்து ஒரு உதாரணம். God's people who face significant pressures but chose to press forward in faith. பிரஷர் வந்தது உண்மைதான், அழுத்தம் வந்தது உண்மைதான். அழுத்தத்தின் மத்தியிலும் நாங்கள் முன்னேறி செல்வோம் என்று தீர்மானித்த ஒரு அழகான வேத உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், இப்ப திருப்ப வேண்டாம், கவனித்தால் போதும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கே ஆவியானவரால் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. நீங்க நல்ல கவனிங்க. சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். ஆனா அந்த சம்பவத்தில் நீங்க வாசிப்பார், வீட்டுக்கு போய் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிப்பார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். கர்த்தர் அவரை எழுப்பி பயன்படுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், சத்துருக்கள் போகிற அத்தனை திட்டத்தையும் அவர் இஸ்ரவேலோட ராஜா இடத்துல சொல்லிடுவார். அவர்கள் தன்னுடைய உள் அறையிலே ரகசியமாய் பேசுகிற எல்லா சத்துருடைய திட்டங்களையும் இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலோட ராஜா இடத்துல சொல்லிடுவார். அப்ப அந்த சீரியா ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம், நமக்குள்ள யாரோ போய் சொல்றாங்க, நம்ம ஆட்களே யாரோ போய் இதெல்லாம் தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லி பயந்து அந்த சீரியா ராஜா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக, எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக ஒரு பெரிய சேனை அனுப்புகிறார். குதிரைகளும் ரதங்களும். தேசத்தை பிடிக்கிறதுக்கு இல்லை, நகரத்தை பிடிக்கிறதுக்கு இல்லை, ஒரே ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னா, சவுல் ராஜா ஒரு விஷயம் தாவீதை பிடிக்கிறதுக்கு 3000 பேர் அனுப்பினாராம். எப்படி? தாவீதை பிடிக்கிறதுக்கு 3000 பேரா? நான் சொல்றேன் 3000 பேர் இல்லை, நீ 10,000 பேர் அனுப்பினாலும் தாவீதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனுஷன் மேல அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சீரியா ராஜா ஒரு பெரிய சேனை அனுப்புகிறார் எலிசாவை மாத்திரம் பிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க. எலிசா தான் இந்த ரகசியத்தெல்லாம் அவரு லீக் பண்றாரு, சொல்றார், ராஜா கிட்ட சொல்றாருன்னு எலிசாவை பிடிப்பதற்காக சேனை வருகிறது. அந்த சூழ்நிலையில நடந்த சம்பவம் ஒரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை மெதுவாக வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-16. அந்த குதிரைகளும் அந்த ரதங்களும் அந்த தேசத்தையே சூழ்ந்து கொண்டதான். அந்த தேசத்தையே சூழ்ந்து கொண்டது. அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன்
தீர்க்கதரிசியாக எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என்ன செய்வோம்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? நல்லா யோசிங்க. ஒரு பிரச்சனையான அழுத்தம். சத்துருக்கள் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ராணுவம் அல்ல அது. குதிரைகளும் ரதங்களும் கொண்டே ஒரு பெரிய ராணுவம் பட்டணத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எலிசாவை கைப்பற்றும்படியாக அனுப்பப்பட்ட ஒரு ராணுவம். இப்ப இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் அதை பார்த்து விட்டு, ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று கதறுகிறான். அதற்கு எலிசா கொடுக்கிற பதிலை கொஞ்சம் பாருங்க. 16வது வசனம். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பர்வதத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். எலிசாவும் வேலைக்காரன் 2 பேர். இருக்கிறது 2 பேர் தான். ஆனா எலிசாவோட வார்த்தையை கவனிங்க. பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசன பகுதியை நான் அநேக விஷயம் வாசித்திருக்கிறேன். ஆனால் போன வாரம் ஆவியானவர் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னபோது கர்த்தருடைய மனக்கண்களை திறந்தார். ஆவியானவர் எனக்கு அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் அதிகமாய் உற்சாகப்படுத்தப்பட்டேன். இந்த பகுதியில் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. அந்த மலையிலே 2 பேர் தான் இருக்கிறார்கள். எலிசாவும் எலிசாவோட வேலை 2 பேர் தான். இந்த 2 பேருமே சந்தித்த பிரச்சனை ஒன்றுதான். ஒரே பிரச்சனை தான். சத்துருக்கள் பட்டணத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். சீரியாவோட ராணுவமும் குதிரை வீரர்களும் ரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்திருக்கிறது. இந்த 2 பேருக்கும் பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா அந்த பிரச்சனையிலே அந்த பிரச்சனைக்கு இவர்கள் எப்படி பிரதிபலித்தார்கள் என்றுதான் முக்கியம். இந்த 2 பேருடைய பிரதிபலிப்பு, எலிசாவுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது, இந்த வேலைக்காரனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது என்பதை விளங்கிக் கொள்வதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பிரச்சனை ஒண்ணுதான் பிரதர். 2 பேர் மலையில, 2 பேருடைய பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா ஒரு மனுஷன் அந்த பிரச்சனைக்கு பிரதிபலித்ததும் இன்னொரு மனுஷன் அந்த பிரச்சனைக்கு பிரதிபலித்ததும் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த மனுஷன் இன்னொரு மனுஷன் அழுகுறாரு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அழுகுறாரு. இந்த வேலைக்காரன் எலிசாவை பார்த்து, ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அழுகுறார். இது ஒரு மனுஷனுடைய பிரதிபலிப்பு. அந்த இன்னொரு மனுஷன் இருந்தார் பார்த்தீங்கன்னா எலிசா, அவர் என்னங்க செய்யறாரு? அவருடைய பிரதிபலிப்பு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அவர் என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? அவர் என்ன சொன்னார்னு கேட்கல, அவர் என்ன பண்ணாருன்னு கேட்கிறேன். விண்ணப்பம் பண்ணார், ஜெபித்தார். தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய பிரச்சனைகளை இன்னொரு மனுஷன்ட்ட கொட்டுறாரு, அழுகுறாரு. அது ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷன் அதே சூழ்நிலை தாங்க, பிரச்சனை ஒண்ணுதான்.
ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இடத்துல அழுகிறாரு, ஆனா இன்னொரு மனுஷன் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது, நீங்கள் யோர்தானுக்கு முன்பாக நிற்கும் போது, பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் நிற்கும் போது 2 காரியங்களை செய்யலாம். ஒன்று, உங்களுடைய இருதயத்தை இன்னொரு மனுஷன்ட்ட கொட்டலாம், இன்னொரு சிஸ்டர்கிட்ட சொல்லி அழலாம், இன்னொரு யாராவது நபரிடத்தில் சொல்லி நம்முடைய வேதனையை சொல்லி அழலாம். ஆனா இன்னொரு பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? மனுஷனிடத்தில் அல்ல, என் தேவனிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுவேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? மனுஷ இடத்துல நம்முடைய பிரச்சனையில கொட்டுகிறது வேஸ்ட். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது நல்லது. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது வேஸ்ட். ஏன் போட்டுருக்கு தெரியுமா? எப்ப அந்த சுவாசம் நிற்கும் தெரியாது, அந்த மனுஷனுக்கே தெரியாது. அந்த மனுஷன் சொல்லியிருப்பார், நீ கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அந்த மனுஷன் உலகத்தில் இருப்பாரான்றதே சந்தேகம். இதாங்க மனுஷன், நிலையற்றவன். மனுஷன் நமக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய சூழ்நிலையில நீங்கள் எப்படி பிரதிபலிக்க போகிறீர்கள்? உங்களுடைய பிரச்சனை இன்னொருத்த சொல்ல போறீங்களா? தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண போறீங்களா? நல்ல கவனிங்க. சரி, எலிசா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணாரு. என்ன விண்ணப்பம் பண்ணாரு? என்ன விண்ணப்பம் பண்ணாரு? ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவருடைய கண்களை திறந்தருளும், இவன் பார்க்கும்படி இவருடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார் எலிசா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே எலிசா பார்த்துட்டாருன்னு அர்த்தம். ஏற்கனவே ஆவிக்குரிய நிஜமான ஒரு தேவனுடைய குறுக்கிடுதலை எலிசா ஏற்கனவே பார்த்து விட்டார் என்று அர்த்தம். இந்த மனுஷனுடைய கண்களை திறவும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் போது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எலிசா ஏற்கனவே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட சேனையாகிய அந்த குதிரைகளையும் அக்கினி ரதங்களையும் எலிசா ஏற்கனவே பார்த்து விட்டார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் பேசுற, நல்ல கவனிங்க. இந்த பகுதியை நான் நேற்று தினத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 2 வசனத்தில் ஆவியானவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த பாடம் என்ன தெரியுமா? மகனே, கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் வரும்போது, உனக்கு விரோதமாய் சத்துருக்களுடைய சேனை சூழ்ந்து கொள்ளும் போது நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஜெபித்தால் போதும். நீ ஜெபித்தால் போதும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு பாடத்தை எனக்கு கற்று ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜெபிக்கிற மனுஷனுக்கும் அழுகிற மனுஷனுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார். ஜெபிக்கிற மனுஷனுக்கும் அழுகிற மனுஷருக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், செய்தியை பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக அதிகமாக ஜெபிச்சுட்டு உட்காருவேன். உட்காரும்போது நிறைய விஷயம் நான் உணர்ந்திருக்கிறேன். மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆவியில பரிசுத்தாவியானவரே வந்து டிக்டேட் பண்ணுவார். ஒன்று நான் சீக்கிரமாக எழுதுவேன், அல்லனா கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப் பண்ணுவேன். ஆவியானவர் யாரோ பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுகிறத நான் ஆவியில் நான் உணர்வேன். அநேக விஷயம் உணர்ந்திருக்கிறேன். இன்னும் ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அநேக சமயத்தில் ஆவியிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆவியானவரே நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மொல்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எழுத முடியாத சில சமயத்தில் எனக்கு ஒரு பயம், எழுத காலதாமதம் பண்ணிட்டா அந்த 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 சத்தியம், அந்த வெளிப்பாடு மறந்துடுமோ அப்படின்னு யோசித்து
ஆவியானவர் சொல்லுவேன், ஆவியானவரை கொஞ்சம் ஸ்லோவாக டிக்டேட் பண்ணுங்களேன். எத்தனையோ விஷயம் சொன்னதையே திருப்பி ஆவியானவர் அதே வாக்கியத்தை மறுபடியும் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்த ஒரு வெளிப்பாடு தான் இது. ஜெபிக்கிற மனுஷனுக்கும் அழுகிற மனுஷனுக்கும் ஒரு 12 வித்தியாசத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். 12 வித்தியாசம். முடியுமானா சீக்கிரமாக அதை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அழுகிற மனுஷன், எலிசாவோட வேலைக்காரன், அழுகிற மனுஷன் சத்துருக்களுடைய இராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் தான் பார்த்தாரு. ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் பரலோக சேனையாகிய அக்கினிமயமான குதிரைகளையும் ரதத்தையும் பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அழுகிற மனுஷன் எதை பார்த்தாரு? சத்தமா சொல்லுங்க. சத்துருடைய குதிரைகளையும் ரதத்தை தான் பார்த்தார். ஜெபிக்கிற மனுஷன் பரலோக சேனையாகிய அக்கினிமயமான குதிரைகளையும் ரதத்தையும் பார்த்தார். இரண்டாவது, அழுகிற மனுஷன் சத்துரு பட்டணத்தை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறதை பார்த்தார். அழுகிற மனுஷன் எதை பார்த்தாரு? சத்துருக்கள் பட்டணத்தை சூழ்ந்து வளைத்திருக்கிறதை பார்த்தார். ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் பரலோக சேனை தன்னையே சூழ்ந்து இருக்கிறதை பார்த்தார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு அழுகிற மனுஷனுக்கும் ஜெபிக்கிற மனுஷனுக்கும். அழுகிற மனுஷன் என்ன பார்த்தாரு? சத்துருக்கள் பட்டணத்தை சூழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். ஜெபிக்கிற மனுஷன் பரலோக சேனை தன்னையே சூழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். ஒரு மனுஷன் பதறுகிறான், இன்னொரு மனுஷன் ஜெபிக்கிறான். பதறுகிற மனுஷன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிற மனுஷன் பதற மாட்டான். ஹல்லேலூயா. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஜெபிக்கிற மனுஷன் என்னங்க ஜெபிச்சாரு? நம்மளா தான் என்ன ஜெபிச்சிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே இந்த சத்துருக்களை துரத்தி அடியும் பண்ணியிருப்போமா? பண்ணியிருக்க மாட்டோமா? ஆண்டவரே எனக்கு விரோதமாக சத்துரு வந்திருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களெல்லாம் துரத்தி அடியும் ஆண்டவரே. அது ஜெபம் இல்லைங்க. ஜெபிக்கிற மனுஷன் ஜெபத்தை கவனிங்க. சத்துருவை துரத்துங்கன்னு ஜெபிக்கல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே அந்த மனுஷோட கண்களை திறந்தாருங்க ஆண்டவரே. நான் தாழ்மையாக சொல்றேன், நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் துரத்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய கண்களை மாத்திரம் திறந்தா போதும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜெபம் வித்தியாசங்க. ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜெபம் வித்தியாசம். சத்துருவை துரத்தும்படியா ஜெபிக்கல, அவருடைய ஜெபம் ஆண்டவரே அந்த மனுஷோட கண்களை திறந்தருளுங்க. யோசிச்சு பாருங்க, 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். ஜெபிக்கிற மனுஷன் தனக்காக ஜெபிக்கவில்லை. ஜெபிக்கிற மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக ஜெபிக்கிறார். அதான் ஜெபிக்கிறவருடைய விசேஷம். எப்பயாவது ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க பாருங்க, தனக்காகவே ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு விடுதலையை தாரும், என்னுடைய தேவையை சந்தியும். இல்லை இல்லை இல்லை, நீங்க ஜெபிக்கிற நபராக இருந்தா உங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்காக தான் ஜெபிப்பீங்க. ஹல்லேலூயா. அழுகிற மனுஷன் தேவனுடைய வல்லமையை பார்க்கல, ஜெபிக்கிற மனுஷன் தேவனுடைய வல்லமையை பார்க்கிறார். எத்தனை குறிப்பு எழுதுனீங்க? 6. அழுகிற மனுஷன் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஆளுக்கு, அழுகிற மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவனே என்ன செய்வோம்? நீங்க வாழ்க்கையில் ஜெபிக்கலன்னா என்ன செய்யறது, என்ன செய்யறது, என்ன இதேதான். என்னது? எப்படி செய்யறது, என்ன செய்யறது? இந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி இந்த மாசத்தை சமாளிக்க போறோம்? எப்படி இந்த பிரச்சனை வெளியே வர போறோம்? இது ஜெபிக்காத மனுஷனுடைய வார்த்தை. ஜெபிக்கிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கண்டிப்பா தெரியும். ஜெபிக்காத மனுஷனுக்கு, அழுகிற மனுஷனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனா ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் என்ன செய்ய வேண்டும், எதை ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் எல்லாம் தெரியும். அடுத்தது, அழுகிற மனுஷனுக்கு உள்ளத்தில் ஒரு பயம், ஜெபிக்கிற மனுஷனுக்கு உள்ளத்தில் விசுவாசம். ஹல்லேலூயா. அடுத்தது,
அழுகிற மனுஷன் தீர்வை காணவில்லை, ஜெபிக்கிற மனுஷன் பரலோக தீர்வை காண்கிறார். அழுகிறவங்களுக்கு தீர்வை பார்க்க முடியாது, ஜெபிக்கிறவங்க தான் சூழ்நிலைக்கான தீர்வை பார்க்க முடியும். அடுத்தது, அழுகிற மனுஷன் தேவன் தனக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியவில்லை. ஜெபிக்கிற மனுஷன் பார்க்கிறார், கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவர்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவர்களை நீங்க பார்க்கணும்னா அழக்கூடாது, என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். 11வது காரியம், அழுகிற மனுஷன் சோர்ந்து போயிட்டாருங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஆண்டவனே என்ன செய்யறது, பெரிய சோர்வு. ஜெபிக்கிற மனுஷன் மற்ற மனுஷனை உற்சாகப்படுத்துறார். ஏன் பாணி பயப்படுற, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஜெபிக்காதவங்க அழுகிறவங்க சோர்ந்து போயிடுவாங்க வாழ்க்கையில, ஜெபிக்கிறவங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்துவாங்க. அழுகிற மனுஷன் நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவை யோசிக்கிறார், நம்பிக்கை இல்லாத முடிவு. ஜெபிக்கிற மனுஷன் முடிவே இல்லாத ஒரு நம்பிக்கை. அழுகிற மனுஷன் நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவு, ஜெபிக்கிற மனுஷன் முடிவே இல்லாத ஒரு நம்பிக்கை. 12 காரியம், 2 வசனம் தாங்க, 12 வித்தியாசம் ஜெபிக்கிற மனுஷனுக்கும் அழுகிற மனுஷனுக்கும். பிரச்சனையான அழுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது என்றால் கர்த்தர் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எதிர்ப்பை சந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும், அதுதான் உண்மை. நான் தாழ்மையாய் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த வருஷம் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும், நீங்க ஜெபிக்கிற ஸ்திரீயா இருக்கணும். போய் நம்முடைய இருதயத்தை இன்னொரு மனுஷன் கொட்டுறது அல்ல. நம்முடைய பிரச்சனை இவங்கிட்ட சொல்லாமா அவங்ககிட்ட சொல்லாமா இல்ல, யார்ட்டும் சொல்ல வேணாம். தேவ சமூகத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றினால் போதும். ஹல்லேலூயா. பிரச்சனையான அழுத்தம் வரும் பிரதர் சிஸ்டர், இந்த வருஷம் வரும். ஆனா அந்த பிரச்சனையான அழுத்தம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே பர்வதங்களும் மெழுகு போல உருகும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? நான் தாழ்மையாக சொல்கிறேன், இந்த வருஷம் ஜெபத்தின் வருஷம். திஸ் இஸ் a year of prayer. நீங்க ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களோட வாழ்க்கையை ஜெபத்துக்கு அர்ப்பணிங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தன்னுடைய வல்லமை இழந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனையான அழுத்தத்தை நாம் எப்படி மேற்கொள்வது? சீக்கிரமா சொல்ற 3 குறிப்புகள். மெசேஜ் ஆரம்பிக்கலாமா? பிரச்சனையான அழுத்தத்தை நாம் எப்படி மேற்கொள்வது? முதலாவது, தேவனுடைய காலத்தை, அந்த டைமை நம்ம நம்ப வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார், ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அந்த நேரத்துக்கு நான் காத்திருந்து கர்த்தரை நம்ப வேண்டும். யோசிச்சு பாருங்க, அந்த யுத்த மனுஷர்கள் அந்த யோர்தானை கடந்த அந்த நேரம் தேவனால் குறிக்கப்பட்ட நேரம், அது தேவனால் குறிக்கப்பட்ட நேரம். மனித புத்தி சொல்லும் இது சரியான நேரம் அல்ல, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது, யோர்தானை கடக்க இந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லும், நம்முடைய புத்தி சொல்லும். ஆனா தேவனுடைய ஞானம் என்ன தெரியுமா சொல்லும்? இதுதான் சரியான நேரம் யோர்தானை கடக்க. யோர்தான் கரை புரண்டு ஓடலாம், ஆனா this is the right time to cross. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அமைதலா ஓடுற யோர்தானை யார் வேணாலும் கிடக்கலாங்க, அதுக்கு ஒரு விசுவாசம் வேண்டாம், யார் வேணாலும் கிடக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க மற்றவர்களை போல இருக்கக்கூடாது, நீங்கள் விசேஷித்தவர்கள். என்னுடைய ஜனங்கள் விசேஷித்தவர்கள். சாதாரணமா என்னுடைய ஜனங்களை யாரும் நினைச்சிடக்கூடாது. அது ஆண்டவருடைய வைராக்கியம்.
அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யோர்தான் அமைதியாக இருப்ப நிறைய பேர் கடந்து போயிருப்பாங்க, அவங்களை குறித்து யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இந்த யுத்த வீரர்கள் யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது கடந்ததை எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க, எல்லாரும் பேசியிருப்போம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அதனாலதாங்க கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானை கடக்க சொல்றாரு. ஆண்டுடைய குறித்த நேரம் ஆண்டவருக்கு தெரியுங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்ப செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய குறித்த காலத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். வேதம் என்ன திரும்ப சொல்லுது? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான், இதை கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரிப்பேன். ஏற்ற காலத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதமாகிறது. ஆனா கர்த்தருடைய அந்த காலம் வந்துருச்சுன்னா அந்த ஸ்பீடை யாராலையும் தடை பண்ண முடியாது. அந்த ஆண்டுடைய ஸ்பீடு இருக்கு பாருங்க, அந்த நேரம் வந்துருச்சுன்னா எல்லாம் நடக்கும் பாருங்க, அவ்வளவு வேகமா நடக்கும். அந்த வேகத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதலாவது ஆண்டுடைய அந்த நேரத்தை, ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஏற்ற சமயம் எது என்று உமக்கு தெரியும். அந்த சமயத்தில் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய செய்வீர். எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய செய்வீர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய். இந்த வசனத்தை எத்தனை விசுவாசிகள் சரியா விளங்கி இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த வசனத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இது வரைக்கும் நீங்கள் அறிந்திராத ஒரு ரகசியத்தை நான் சொல்ல கர்த்தரால் ஏவப்படுகிறேன். நல்ல கவனிங்க. இந்த வசனத்துடைய ரகசியம் என்னவென்றால், இந்த வசனம் யாருக்கு? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் யாருக்கு? சீக்கிரமா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழகு. இந்த அறிவு மேலோட்டமான ஒரு அறிவு, இவர்களுக்காக அல்ல. இந்த வசனம் இவர்களுக்காக அல்ல, உண்மை உள்ளவர்களுக்காக அல்ல. இந்த வசனத்துடைய ரகசியம் எங்க இருக்குன்னா, இந்த அதிகாரத்தில் இருக்கிற பின்னணியில் இருக்கிறது. The secret of this verse is in the context of the chapter. அநேக சமயத்தில் நம்ம பண்ற தவறு என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோம். இல்ல, ஒரு வசனத்தை எடுக்கிறது அல்ல, அந்த வசனத்துடைய பின்னணியில தான் ரகசியமே இருக்கிறது. நீ நல்லா விளங்கிக்கணும். இது ரோமருக்கு எழுதின நிருபம், அப்படிதானே? ரோமருக்கு எழுதின நிருபம்னா என்ன? லெட்டர்ல நீங்க எப்படி லெட்டர் எழுதுவீங்க? லெட்டர் எழுதும்போது சாப்டர் 1 verse 5, சாப்டர் 2 verse 6, அப்படியே லெட்டர் எழுதுவீங்க. லெட்டர்னா பேராகிராஃபா இருக்கும், அப்படிதானே? இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படிதான் பேராகிராஃபா இருந்தது தான். வியாக்கியானம் பண்ணினவர்கள் பிற்காலத்தில் சாப்டரும் வேர்ஸும் போட்டு நம்முடைய வசதிக்காக. இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சாப்டரும் வேர்ஸும் போட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிறோம். இது மாத்திரம் சாப்டர் வேர்ஸும் இல்லைன்னா நம்ம என்ன படிப்போம்? ஃபுல்லாக படிப்போம், பேராகிராஃபாக படிப்போம். அப்போ தான் சத்தியம் விளங்கும். இதில் அந்த பின்னணின்னு சொல்லும்போது 26, 27 வாசிங்க, அங்கே தான் ரகசியமே இருக்கிறது. 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று. நல்லா கவனிங்க. நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்று
அறியாமல் இருக்கிறபடியா எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இந்த வசனங்களின் சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானுடைய ஜெபம். அதான் பின்னணி என்னது? ரோமர் 8:20 பின்னணி என்னது? ஜெபம். என்ன ஜெபம்? ஆவியிலே ஜெபம், ஆவியானுடைய ஜெபம். இப்ப ஆவியான விண்ணப்பம் பண்றாருன்னா எங்க இருந்துங்க விண்ணப்பம் பண்றாரு? ஆவியான எங்க இருந்து விண்ணப்பம் பண்றாரு? நம்ம யோசிச்சிடக்கூடாது, நான் இங்க இருந்து ஜெபிக்கிறேன், பரிசுத்தவன் அங்க இருந்து ஜெபிப்பார். இல்ல இல்ல, ஆவியான நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்றாருன்னா எங்க இருந்து பண்றாரு? நமக்குள்ளே இருந்து, நம்ம மூலியமாக ஆவியிலே ஜெபம். அப்ப இதோட பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம் பாருங்க, அந்த ஜெபத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபம்னா பரிசுத்த நமக்குள்ளே இருந்து நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது யார் ஜெபிக்கிறது? ஆவியானவர் ஜெபிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையத்தில் நம்ம ஜெபம் செய்யும்போது 2 காரியம். ஒன்று, நம்முடைய ஜெபத்திலே ஆவியானவர் உதவி செய்கிறார். 2வது, அந்த அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய சொந்த மொழியில ஜெபிக்கும் போது அநேக சமயத்தில் நம்ம தெரியாமையே தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஜெபிக்கிறோம், எதையோ கேட்கிறோம். அப்படிதானே? இங்கோ நம்ம கிட்ட ஏரோட்ராம் இருக்கிற மாதிரி ஏரோப்ளேனை கேட்கறது, என்னென்னமோ கேட்கிறோமே நம்ம தான் ஆண்டோட்ட. ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பீர். ஏன்னா ஆவியானவரே ஜெபிக்கிறார், உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவரே ஜெபிக்கிறார். அப்ப ரோமர் 8:28 எல்லாருக்கும் அல்ல, பரிசுத்தாவியானவரால் நிறைந்து ஆவியிலே அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறவர்களுக்கு ரோமர் 8:20 எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த 2 காரியம் போட்டிருக்க, அன்பு கூறுகிறவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அன்பு கூறுகிறவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆவியிலே ஜெபிப்பார்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு கேளும் இந்த வருஷம் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. நான் அந்நிய பாஷையில நிறைந்து ஆவியிலே நான் ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? பிசாசு எனக்கு விரோதமாய் அவன் அனுப்புகிற அக்கினி ஆஸ்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. கர்த்தர் அவைகளை அழித்து எல்லாவற்றையும் மாற்றி, தீமைகளும் அவன் எனக்கு விரோதமாய் செய்கிற அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இதாங்க ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப ரோமர் 8:28 எல்லாருக்கும் இல்லை, ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள், ஆவியிலே ஜெபிக்கிறவர். அப்ப முதலாவது ஆண்டுடைய நேரத்தை நாம் நம்ப வேணும், விசுவாசிக்க வேணும். ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைம். 2வது, அவருடைய பலத்தில் அப்படியே சார்ந்துடணும். ஆண்டுடைய பலத்தில் அப்படியே சார்ந்து. பவுல் பாருங்க ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கணும். ஆண்டு சொல்ற, இந்த கிருபை உனக்கு போதும்பா, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷமா, ஹல்லேலூயா, அந்த பலவீனத்திலே அவர் சந்தோஷப்பட்டு, எப்படியாவது தேவனுடைய வல்லமை என்மேல் தங்கினால் போதும் என்று சொல்லி அந்த பலவீனத்தில் அவர் மேன்மை பாராட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே இந்த சூழ்நிலையில உம்முடைய பலனிலே நான் சார்ந்து விடுகிறேன். தீர்மானம் பண்ண இந்த வருஷம் நம்முடைய சொந்த பலத்தில் சாரக்கூடாது, தேவனுடைய பலத்தில் அப்படியே சார்ந்து கொள்ள வேண்டும். 3வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும். கீப் மூவிங் ஃபார்வர்ட். அந்த யுத்த மனுஷர்கள் யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது அவர்கள் முன்னேறி செல்கிறாங்க பாருங்க.
முன்னேறி செல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வாசிங்க, பிலிப்பியர் 3:14 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிடலாம். பிலிப்பியர் 3:14 Philippians 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு இலக்கு இருக்கு பிரதர், சிஸ்டர், ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கு ஆண்டவராக இயேசுவே, அவரை நோக்கி நான் தொடர்கிறேன். பிரச்சனையின் மத்தியிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதை நிறுத்த வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுகிறதை, ஜெபிக்கிறதை, வேதத்தை தியானிக்கிறதை, ஆராதிக்கிறதை, சபை கூடி வருதலை ஒரு நாள் நிறுத்திவிட வேண்டாம். Progress leads to deliverance. ஆமென். நல்ல கவனிங்க, நான் முடிக்க போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம். அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இதுதான் நம்முடைய முடிவு, இதுக்கு மேல முன்னேற முடியாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா ஆண்டவர் மோசே மூலமா பேசுறாரு, இல்ல, உங்களோட முன்னேற்றம் இங்கே தான் துவங்குகிறது. நீங்க எங்கே முன்னேற்றம் முடிகிறது என்று நினைக்கிறீர்களோ அதே இடத்துல தான் உங்களோட முன்னேற்றத்தின் துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட சூழ்நிலை, பிரச்சனை அதிகமா இருக்கிறபடினாலே இதுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் உங்களோட முன்னேற்றத்தின் ஆரம்பமே இருக்கிறது. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, இந்த ஜனங்களை முன்னேறி போக சொல்லு. இந்த ஜனங்கள் முன்னேற முடியாத சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே முன்னேறின போது, நல்லா கவனிக்கிறீங்களா, முன்னேறின போது ஒரு காரியம் நடந்ததுங்க. நிறைய பேர் இதை பார்க்க தவறிட்டோம். இன்னைக்கு ஆவியானவர் பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்ப்பின் மத்தியிலே, தடையின் மத்தியிலே, அந்த பிரச்சனையின் அழுத்தத்தின் மத்தியிலே முன்னேற தீர்மானித்து விசுவாசத்தோடு முன்னேறின போது ஒரு சம்பவம் நடந்தது. இது என்ன தெரியுமா? பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனை ஒரு காலகட்டத்தில் அவர்களால் முன்னேவும் போக முடியல, பின்னாகவும் போக முடியல. அந்த சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே அழிந்து போனார்கள். ஆவியானவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த சூழ்நிலையில முன்னாலையும் போக முடியாம, பின்னாலையும் போக முடியாம, அந்த சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்னங்க? சிவந்த சமுத்திரத்துக்கு வெளியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன? முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது. ஆனா விசுவாசத்திலே முன்னேறுவோம் என்று தீர்மானித்து முன்னேறின போது இஸ்ரவேலருடைய பிரச்சனையான அழுத்தம் சத்துருக்களுடைய பிரச்சனையான அழுத்தமாய் மாறி அந்த பிரச்சனையான அழுத்தத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் கடந்து ஜெயமாய் வெளியே வந்தார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, உன்னோட பிரச்சனையின் மத்தியிலே நான் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவேன், ஆண்டவரை பிடித்துக் கொள்வேன், இன்னும் பரிசுத்தமாய் வாழுவேன், இன்னும் செபிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் வேதத்தை வாசிப்பேன், இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் முன்னேறும் போது உங்களுடைய பிரச்சனையான அழுத்தம் சத்துருடைய பிரச்சனையான அழுத்தமாக மாறி அந்த அழுத்தத்திலே சத்துரு மாண்டு போவார்கள், நீங்கள் ஜெயமாய் கடந்து போவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். ஓ ஹல்லேலூயா. கீழ்த்தளத்திலும் மேல்தளத்திலும் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுகிறதை ஆவியில உணர்கிறேன். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையான அழுத்தம் நாளைக்கு சத்துருடைய பிரச்சனையான அழுத்தமாய் மாறும். இன்னைக்கு சத்துரு உங்களை பிரச்சனையான அழுத்தத்துக்குள்ளே தள்ள அவன் பிரயாசப்படுகிறான்.
ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பிரச்சனையான அழுத்தத்தின் மத்தியிலே என் ஜனங்கள் முன்னேறுவார்கள் என்றார். என்னுடைய ஜனங்களுடைய பிரச்சனையான அழுத்தம் சத்துருடைய பிரச்சனையான அழுத்தமாய் மாறும். அந்த அழுத்தத்திலே அவன் ஒரு நாள் வெளியேற முடியாது, ஒரு நாள் தப்பித்து சொல்ல முடியாது. அதே அழுத்தத்திலே அவன் கொண்டு வந்த அதே அழுத்தத்திலே அவன் மாண்டு போவான். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையான அழுத்தத்தை சத்துரு நீங்கள் அழிந்து போகும்படியா அவன் உருவாக்குகிறானோ கொண்டு வருகிறானோ அதே பிரச்சனையான அழுத்தத்திலே அவன் மாண்டு போவான். நீங்கள் ஜெயமாய் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா, தேவ சமூகத்தை உணர்வோமா. ஒரு நோக்கம் இல்லாமல் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையான அழுத்தம் நாளைக்கு சத்துருடைய பிரச்சனையான அழுத்தமா மாறும். Thank you Lord. அவனால கடக்க முடியாது, உங்களால கடக்க முடியும். உங்களால கடக்க முடியும். உடைய சத்துருக்களால கடக்க முடியாது. அவன் அருகிலே அழிந்து மாண்டு போவான். அவனுடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் நான் உங்களை ஜெயமாய் நடத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை லேசாய் நினைத்து விடாதீர்கள் சகோதரனே. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சகோதரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை லேசாய் நினைத்து விட வேண்டாம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. எல்லா வாய்களை திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளையே, சகலமும் நன்மையாய் முடியணுமா? சகலமும் நன்மையா முடியணுமா? ஆவியில ஜெபியுங்க, ஆவியில ஜெபியுங்க, ஆவியில ஜெபியுங்க. பரிசுத்தாவில நிறைந்து ஜெபியுங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபியுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சகலவற்றையும் 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 நன்மையாய் மாற்றுவார். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஓ ரமனாதீனமா ஷாலா ரிகபாலா தாலா ரிமனாதி அங்கதரமோ ஷபலா ரிகராதி அந்தரால மகதரமோ ரகதனாதியாரமா கதாரயா ஷாந்தலால மகதரமோ. ஹல்லேலூயா. Oh, thank you God. Thank you Holy Spirit. ஆவில நிறைந்து ஜெபிங்க, ஆவில நிறைந்து ஜெபிங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. Oh, thank you Lord. Something is happening right now. இந்த ஸ்தலத்திலே ஹல்லேலூயா ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், மகனே நீ கலங்காதே, மகளே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். ஹல்லேலூயா. சகல பூமிக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய யோர்தானுக்குள்ளே கடந்து போகும். சகல பூமிக்கும் சகல பூமிக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக உங்கள் யோர்தானுக்குள்ளே, உங்களுடைய கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்குள்ளே தேவ பிரசன்னம் பிரவேசிக்கும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தன்னுடைய வல்லமை இழந்து போகும், வல்லமை இழந்து போகும். உங்களுடைய பிரச்சனைகள் கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த அர்த்தம், அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும், ஒன்றுமில்லாமல் போகும். நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் மாறும்படியாக உங்களுக்கு விரோதமாய் சத்துரு உருவாக்குற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். நீங்கள் ஜெயமாய் கடப்பீர்கள், ஜெயமாய் கடப்பீர்கள். சத்துருக்களை துரத்தி விட்டவர்கள் இவர்களே, சத்துருக்களை துரத்தி விட்டவர்கள் இவர்களே. ஓ, thank you God, thank you Lord.
நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒரு அக்கினி இறங்குறதை நான் பார்க்கிறேன். இந்த சபையார் மீது ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. சகோதரே, உங்கள் மேல் ஒரு அக்கினி இறங்குகிறது. சகோதரி, உங்கள் மேல் ஒரு அக்கினி இறங்குகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கவனியுங்கள். யோர்தானுக்கு முன்பாக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க அந்த பாதை, அந்த வழியை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்துகிற அந்த வழியை காணாம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். வழியே இல்லை என்ற முடிவுக்கு நீங்க வரலாம். இதுக்கு மேல சாத்தியம் இல்லை, இதுக்கு மேல சாத்தியம் இல்லை, இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை. ஒருவேளை உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய மகனை குறித்து, உங்களுடைய மகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இனிமேலும் நம்பிக்கை இல்லை. முந்தியாகிலும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, ஆனால் இப்ப சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லை, சாத்தியமே இல்லைன்னு சொல்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இது சாத்தியமாகும், இது சாத்தியமாகும், இது சாத்தியமாகும். இதை நான் சாத்தியமாக்குவேன். இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற காரியத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. உங்களுக்காய் நான் திறக்கிற பாதையை ஒருவரும் அடைக்க முடியாது. Thank you Lord. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர் நான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர் நான். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஜெப சிந்தல் இருக்கும்போது ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தராலே ஏவப்படுகிறேன். சங்கீதம் 77:19 மாத்திரம் வாசிங்க. சங்கீதம் 77:19. உமது வழி கடலிலும், உமது வழி கடலிலும், உமது பாதைகள், உம்முடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. நல்ல கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வழி எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வழி, உம்முடைய வழி கடலிலும், உமது பாதைகள், உம்முடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள், உம்முடைய காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. காலடிகள் தெரியப்படல. உம்முடைய வழி கடலிலும், உம்முடைய பாதைகள் திரண்ட தண்ணீரிலும் இருந்தது. உம்முடைய காலடிகள் தெரியாமல் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கடல் கொந்தளிக்கலாம், பெருக்கெடுத்து ஓடலாம், பயங்கரமான அலைகளை எழுப்பலாம், உங்களுடைய வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கடல்ல தான் மகனே என்னுடைய வழி இருக்கிறது. எதை சாத்தியமில்லை, எதை பிரச்சனை, எதை அழுத்தமாய் நீங்க பார்க்குறீங்களோ அதுல தான் என்னோட வழியே இருக்கிறது என்று கத்துச்சு. அதுல என்ன வழிகள், என்னோட பாதைகள் திரண்ட தண்ணீரில் இருந்தது. திரண்ட தண்ணீர். ஹல்லேலூயா. என்னோட காலடிகள் காணப்படவில்லை. அப்படின்னா என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? உங்களுக்கு முன்பாகவே உங்களுடைய யோர்தான்ல நான் காலடி வைத்து விட்டேன். அநேக சமயத்தில் அவருடைய காலடியை நம்ம பார்க்கலங்க. சிவந்த சமுத்திரத்தில் நடந்த விஷயம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காலடிகளை வைப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவருடைய காலடியை அந்த திரண்ட சமுத்திரத்தில் தண்ணீரில் வைத்தபடினால்தான் சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிரிந்தது. ஆசாரிகள் தங்களுடைய காலடிகளை வைப்பதற்கு முன்பாக தேவனுடைய காலடி யோர்தானுடைய தண்ணீரை தொட்டபடினால்தான் யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. நீ கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை குறித்து கலங்காதே. அதுல தான் என்னுடைய பாதையை வைத்திருக்க, என்னோட வழியை வைத்திருக்க. உங்களுக்கு அதுல தான் என்னோட வழி இருக்கிறது. அந்த திரண்ட தண்ணீரில் தான் என்னோட பாதை இருக்கிறது.
என்னோட காலடிகளை நீ காணவில்லை. நான் உனக்கு முன்பாக போய் என்னோட காலடி அதில் வைத்திருக்கிறேன். அந்த புரண்டு ஓடுகிற யோர்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. அதற்கு மாறாக நீங்கள் ஜெயமாய் கடந்து சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே மகனே, மகளே, பயப்படாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே, திடமனதாயிரு. இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருங்க, இன்னும் ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுங்க, இன்னும் ஜெபிங்க, இன்னும் வேதத்தை தியானிங்க, விசுவாசத்திலே முன்னேறுங்க. ஆண்டவர் சொல்ல, தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனைகளின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா, கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோகம் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா, கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா, கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடும்.
பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். 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 பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. Hallelujah. 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 பரிசுத்தாவியானவரே, 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 பரிசுத்தாவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், அருமையான தகப்பனே, உடைய பிள்ளையை குறித்து கலங்கி நிற்கிற தகப்பனே, உடைய மகளை குறித்து கலங்கி நிற்கிற தகப்பனே, நீ கலங்காதே, நீ கலங்காதே. உன் பிள்ளைகளை குறித்ததான காரியத்தில் நான் சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சகாயம் பண்ணுவேன், நான் சகாயம் பண்ணுவேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட மாட்டார்கள். சகலவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Thank you Lord. அருமையான தாய் தகப்பன்மார்களே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை கவலைக்குரியதா இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்கிறார், முடிவு மகிமையா இருக்கும், முடிவு மகிமையா இருக்கும். உடைய பிள்ளைகள் என்னை சேவிப்பார்கள், உடைய பிள்ளைகள் என்னை சேவிப்பார்கள். நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. நீ வாழ்க்கைப்படுவாய், நீ வாழ்க்கைப்படுவாய். இந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையிலே ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு வனாந்தரமாய் தோன்றுகிற உடைய வாழ்க்கை வயல்வெளியாக மாறும், வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வறட்சியாய் காணப்படுகிற உடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்கள், சிலர் பொறாமையும் அடைவார்கள். ஆனால் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன்னை நடத்துகிறேன்.
நானே உனக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர், உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்ரப்பா. நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேளைக்காய் சோத்ரம். ஆராதனை துவக்கம் முதல் இம்மட்டுமாக ஆவியானவர்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை நடத்தி கொடுத்தீங்களே, அதற்காக கண்ணீரோடு நன்றி சொல்கிறோம். சபையாரை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உடைய தயவுள்ள நல்ல கரம் ஒவ்வொரு மீதும் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் அருமையான சபையாரை நீங்க நடத்துங்க, ஜெயமாய் நடத்துங்க, அநேகருக்கு சாட்சியா வைங்க. இந்த சபையின் மூலமான நாமம் அளவில்லாமல் மகிமைப்படணும் ஆண்டவரே. இப்பொழுதும் அழைத்து விட்டு போகும்போது தேவ பிரசனம் ஒவ்வொருவரோடு கூட தேவ பிரசனம் கடந்து போகும்படி ஆய்ச்சிக்கிறோம். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கனத்துதையும் மகிமையாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியனும் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.